உங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவே இல்லையா? உங்க முதுகில் குத்திய துரோகிகள் நிம்மதியா தூங்குறாங்களா? கவலைய விடுங்க, அந்த துரோகிகளை நடுநடுங்க வைக்க ஒரு கோவில் இருக்கு. இந்த அம்மன் கிட்ட உங்க குறைய சொல்லுங்க, அவங்க பாத்துப்பாங்க. இந்த மர்மமான நீதி கோவில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைக்க பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னும் பல ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு ஒரு அநியாயத்தின் ரத்தத்தால் எழுதப்பட்டது. இந்த பகுதியை ஆண்ட நன்னன்னு ஒரு மன்னன் அவனோட மாந்தோப்புல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட ஒரு பெண்ணை துளியும் கருணை இல்லாம எந்த விசாரணையும் இல்லாம கொன்னுட்டான். அந்த பெண்ணுக்கு நீதி மறுக்கப்பட்டது. ஆனா அந்த பெண்ணோட ஆவேசமான ஆத்மா அமைதியாக போகல. அது மாசாணியா மாறி அந்த தீய மன்னனையே வேட்டையாடி கொன்னு நீதியை நிலைநாட்டியது. அந்த ஆவேசமான ஆத்மா தான் இப்போ நம்ம மாசாணி அம்மனா வழிபடுறோம். இந்த அம்மன் மற்ற தெய்வங்களை போல இல்லாம கிட்டத்தட்ட 17 அடி நீளத்துல படுத்த கோலத்துல காட்சியளிக்கிறாங்க. இந்த தாய் தான் நீதி தேவதையாக இங்கே அருள்பாலிக்கிறாங்க. இங்க மனு கொடுக்கிற சடங்கு தான் உச்சகட்ட சஸ்பென்ஸ். பக்தர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைகளை அம்மன் கிட்ட மனுவா கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அரைக்கப்பட்ட மிளகாய் பொடியை கொண்டு வந்து கோவிலில் உள்ள நீதிக்கல் மேல தடவி தங்கள் நியாயத்தை அம்மன் கிட்ட வைக்கிறாங்க. இது பண்ணுனா துரோகம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு நம்பப்படுது. உங்க வாழ்க்கையில யாராவது அநியாயம் செஞ்சிருந்தா நீதிக்காக இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு வாங்க. அப்புறம் 3 வாரத்துல உங்க தீர்ப்ப பாருங்க. இவங்க வெறும் அம்மன் இல்ல, நீதி தேவதை.